கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கோல்டு சில்வர். ஸோ கோல்டு சில்வரை பற்றி நம்ம இப்போ டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளில் இன்னும் அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணல அப்படின்னா இப்போ தான் ஒரு சில ஸ்டாக்குகள்லாம் கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி ஒரு 18 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் விழுந்திருக்கு. அவ்வளோதான். ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ லாஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த கன்சால்டேஷன் ஜோனை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்தாகவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 24,500 வந்து ஹோல்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னா இந்த 24,500. ஸோ இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 25,175 அதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை அப்சைடு உடைக்கணும், இல்லை டவுன் சைடு உடைக்கணும். ஸோ ஏதாவது ஒரு பக்கம் உடைச்சா தான் நிஃப்டி வந்து எந்த பக்கமாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் கிடைக்கும். நமக்கு அப்சைடில் உடைச்சிச்சின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஸோ ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எந்த பக்கம் உடைச்சாலும் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நமக்கு என்ன. ஸோ ட்ரெண்டு வந்து இப்போ அப் ட்ரெண்டு தான். ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. மிடில் ஈஸ்ட்டில் இன்னும் வார் வந்து உங்களுக்கு ஈரான் இஸ்ரேல் வார் வந்து இன்னும் இருக்க அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. ஸோ நாளுக்கு நாள் வந்து போரோட தீவிரம் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஓகே, இதனாலையும் மார்க்கெட்டில் ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஐஐ எஃப்ஐஐயோட பையிங் எப்படி இருக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த 25,175 பிரேக் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பொறுத்து தான் இருக்கணும். ஸோ இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ண ஸ்டாக்குகள் எல்லாம் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக நம்ம அந்த மாதிரியான ஸ்டாக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், ஸோ ரெஃபர் பண்ணி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த மாதிரி ஸ்டாக்கை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 241 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் தான் விழுந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா அப் சைடில் தான் இருந்திருக்கு. ஸோ அப் சைடில் இருந்துட்டு தான் உங்களுக்கு டவுன் சைடில் விழுந்திருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதே சீக்வன்ஸ் தான். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி ரெசிஸ்டன்ஸ் அந்த சைட்வேஸில் போய்கிட்டு இருந்துச்சோ, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி அப் சைடில் போயிட்டு அகைன் அங்கேருந்து என்ன இருக்குன்னா கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்போது லாஸ்ட்டாக ஒரு 4 டேஸாக என்ன இருக்குன்னா ஒரு 2 நாள் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு 3ஆவது நாளாக கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்தது தான். ஸோ இந்த 54,470 உங்களுக்கு 54,470 இந்த 54,360 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 56,066 எப்போ பிரேக் பண்ணி அப்சைடில் மூவ்மெண்ட் கொடுக்குதோ, ஸோ அப்போது நமக்கு ஒரு பேங்க் நிஃப்டி வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு மொமெண்டமே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இந்த சைட்வேஸ்குள்ளே தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு மிட் கேப் நிஃப்டியும் கிட்டத்தட்ட 1.5% வந்து என்ன இருக்குது, ஸோ டவுன் சைடில் தான் விழுந்திருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ மிட் கேப்லாம் எடுத்து வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு கரெக்ஷன் வந்திருக்கும். கரெக்டாக அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் என்ன இருக்குது, ஸோ பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரலை. பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் டேயிலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா டவுன் சைடில் தான் விழுந்திருக்கு. ஸோ இப்போது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் தான் உங்களுக்கு மிட் கேப் நிஃப்டி ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த தடவையும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே அகைன் அப் சைடில் போகலாம். ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு. அதாவது அதுக்கு என்ன பண்ணணும்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் அப் சைடில் போகணும். ஒருவேளை இதை உடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த 12,355 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோல்டு பீஸ். இந்த கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சல்டேஷன் ஜோனை இன்னும் பிரேக் பண்ண முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோன் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எல்லாமே கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஏதாவது ஒரு சில ஸ்டாக் மட்டும் ஒரு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை இப்போதைக்கு முக்கியமான ஸ்டாக்குகள் ஒரு நல்ல பிரேக் அவுட்டில் இருக்கும்போது வேணால் நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு மாற்றாக இப்போ சில்வர் அண்ட் கோல்டில் நம்ம கவனத்தை செலுத்தலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இது உடைக்கட்டும். உடைச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சில்வர் பீஸ். சில்வர் பீஸ் வந்து உங்களுக்கு இந்த கன்சால்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணி அப் சைடில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நேற்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2% வந்து டவுன் சைடில் விழுந்திருக்கு. ஸோ அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு கேப் அப், ஒரு 1.5% வந்து கேப் அப் இருந்தது. இப்போ அந்த கேப் அப் வந்து என்ன இருக்குன்னா ஃபில் பண்ணியிருக்கு. ஃபில் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் அப் சைடில் தான் போக போகுது. அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு பார்த்தீங்களா. 2 நாள் அப் சைடில் போயிட்டு அகைன் 2 நாள் டவுன் சைடு, மறுபடியும் ஒரு 2 நாள் வந்து ஒரு நாள் புல்லிஷ் கேண்டில், நெக்ஸ்ட் டே வந்து அப் சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்துருச்சு. ஸோ இப்போவும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் மறுபடியும் ஒரு 1.5% வந்து, அதாவது நேற்றுக்கு முதல் நாள் புதன்கிழமை ஒரு 1.5% வந்து அப் சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் நேற்று சில்வர் பீஸ் விழுந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதை பை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நேற்றுக்கு கூட ஒரு கொஞ்சமாக அக்கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நிஃப்டி, அதாவது சில்வர் பீஸ் வந்து இங்கே இந்த சப்போர்ட்டுக்கு வந்தாலும் கூட இங்கேயும் ஒரு சூப்பரான மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ நான் அது அகெயின் மறுபடியும் வந்தாலும் அங்கேயும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அக்கம்ப்ளீட் பண்ணுவேன். அதாவது நம்மக்கிட்ட ஃபண்டு இருக்க வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கீழே வரும் பொழுது நல்ல வாய்ப்பாக நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கனரா பேங்க். இந்த கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்தது இந்த 101 கொடுத்தோம். ஸோ 101 கொடுத்ததுலேருந்து அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப் சைடில் வந்து 120 வரைக்கும் போயிட்டு டவுன் சைடில் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே சப்போர்ட் எடுக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் இதெல்லாம் கட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம இதை வந்து டவுன் சைடில் வரும்போதே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ப்ராஃபிட்டை கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராஃபிட்டை கட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அகைன் மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு எப்போ கன்ஃபர்மேஷன் கேண்டில் வருதோ, அதாவது இந்த ஸ்டாக் வந்து அகைன் மறுபடியும் எப்போ அப் சைடில் போகுதோ அப்போ நம்ம மறுபடியும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், இந்த ஹரிசாண்டல் 101. நெக்ஸ்ட்டு இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சல்டேஷன் ஜோனை உடச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். பிரேக் ஆகிருக்குன்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட அந்த ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த ஹரிசாண்டல் லைனில் வந்து என்ன இருக்குன்னா ஸோ பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மைனர் ட்ரெண்டில் தான் என்ன இருக்குன்னா அப் சைடில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மைனர் ட்ரெண்டும் பிரேக் ஆனிச்சுன்னா நெக்ஸ்ட்டு 592 நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ண ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுவோம், வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். எப்போ நமக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்போ நம்ம இதில் என்ட்ரு ஆகலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடா. இந்த பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 3% வந்து கீழே விழுந்திருக்கு.
ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி கீழே விழுந்திருக்கு. இந்த மைனர் ட்ரெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த மைனஸ் ட்ரெண்டில் வந்து இந்த ட்ரெண்டையும் உடைக்கலாம். ஏன்னா மார்க்கெட் அப்படி தானே இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டை உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த 104. ஸோ இது வந்து உங்களுக்கு 104 வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அப்சைடில் திரும்புதான்னு பார்க்கலாம். ஸோ திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். நெக்ஸ்ட்டு ஐஓபி. இந்த பிஎஸ்யூ பேங்க்கில் இருக்கிற பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு நேற்று வந்து நல்லா விழுந்திருக்கு. அதனால தான் இதில் இருக்க ஸ்டாக்குகள் எல்லாமே என்ன இருக்குது, ஃபுல்லாகவே உங்களுக்கு டவுன் சைடில் தான் போயிருக்கு. ஸோ இதில் எல்லாம் நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஏன்னா இது ரொம்ப நாளாகவே தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு செக்டார்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்டரில் இருக்க ஸ்டாக்குகள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இனிமே முக்கியமான சில இண்டெக்ஸ்களாக இருக்கட்டும், இல்லை முக்கியமான சில ஸ்டாக்குகளில் நம்ம தொடர்ந்து அனாலிசிஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எப்போ மார்க்கெட் வந்து அப்சைடில் போக போதோ அப்போ நம்ம இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு, எப்போ அப்சைடில் போக போதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணுறதுக்கு தயாராக இருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம ஐஓபியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட் உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே தான் வரும். அதாவது இந்த 33 இன்னும் ஒரு 33 ரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆர்விஎன்எல். இந்த ஆர்விஎன்எல்லை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நம்ம கொடுத்துருந்தது இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த ஹரிசாண்டல் 381க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு அகைன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைனை நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து பொதுவாகவே அப்சைடில் போகும்போது மட்டும்தான் நம்ம ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் நினச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன், ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும் பிக் பண்ணும்போது, அதாவது வாங்கும்போது மட்டும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாமல், ஸோ அது இறங்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ எங்கெங்கெல்லாம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கும் அப்போ தான் ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த ரீசன்னாலையும் இன்னொரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு ஸ்டாக் வந்து அப்சைடில் போயிருக்குன்னா அது எப்படியெல்லாம் மூவ்மெண்ட் கொடுக்கும், அது எப்படியெல்லாம் அதோட நகர்வுகள் இருக்கும், நம்ம எப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் நம்மளால் நாலேஜை வந்து அந்த நாலேஜையும் நம்ம கண்டிப்பாக வளர்த்துக்கணும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதைத்தான் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆர்விஎன்எல்லை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரெக்டாக இந்த 381 இந்த ஹரிசாண்டல் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்டில், அதாவது இங்கே வரைக்கும் வரும். ஸோ இந்த மைனர் ட்ரெண்டு இங்கே வரைக்கும் இந்த மைனர் ட்ரெண்டை வந்து டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ அதுக்கான எல்லாமே உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அதுலேயும் ஒரு ரெக்கவர் ஆகணும். இல்லைன்னா இன்னும் ஃபர்தர் ஃபால் வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னால் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த 305 அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த 305ன்றது உங்களுக்கு கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக நமக்கு இருக்கும். ஆர்விஎன்எல்லாம் நிறைய பேர் லாங் டேர்முக்கு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த அதாவது நம்ம அப்டேட் பண்ணுறது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததுலேருந்தே கிட்டத்தட்ட 20% மேலே அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ யாராவது ப்ராஃபிட் புக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த ஹையை, அதாவது இந்த 279 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபால் வர்றதுக்கான நெக்ஸ்ட் ஒரு ஃபால் வரும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் புக் பண்ணாமல் இன்னமும் இருந்தீங்கன்னா பார்ஷியலாக கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அகைன் மறுபடியும் கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அக்குமுலேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம். ப்ராஃபிட்டையும் நம்ம கொஞ்சம் கையில் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை கீழே வரும்போது ரீஅக்குமுலேட் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட ஃபண்டும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக கொடுத்துருந்தோம். எங்கே கொடுத்துருந்தோம்னா இங்கே கொடுத்துருந்தோம். அதோட
ஐபிஓ ப்ரைஸுக்கே வந்துருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த 203ல் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்த மறுநாள்ல இருந்தே இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் தான் போக ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் ரொம்ப நாளாக என்ன ஆயிருக்கு, அதிலேருந்து இதுதான் அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து சப்போர்ட்டில் வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டில் வாங்கினோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த சப்போர்ட்டில் கரெக்டான சப்போர்ட்டு தான். ஆனாலும் இதை பிரேக் பண்ணி அப்சைடில் போகிறதுக்குள்ளே இது எவ்வளோ நாள் இங்கே நம்ம வெயிட் பண்ணணும் பார்த்தீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சப்போர்ட்டில், அதாவது இங்கே இருந்து இந்த 194 ஆமாம் 200, இந்த 200ல் இருந்து உங்களுக்கு இதுக்குள்ளே எவ்வளோ நாள் லேக் ஆகி கிடக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதுக்காகத்தான் நம்ம டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணுறோம். ஸோ இதை பிரேக் பண்ணதுலேருந்து இது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூவ்னு பார்த்தீங்களா? ஸோ சப்போர்ட்டில் வாங்கலாம், வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. ஸோ வாங்கிட்டு நம்ம வெயிட் பண்ணுற நாள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஎல்எஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம ஹிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கீழே விழுகலை, ஆனாலும் டவுன் சைடில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ண ஸ்டாக் டிஎல்எஃப். இந்த டிஎல்எஃப்பில் நம்ம நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் இன்னமும் இருந்தீங்கன்னா பார்ஷியலாக கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதாவது இந்த 790 வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கு கீழே வரும்போது தான் நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு ஃபால் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் நமக்கு என்ன ஆகும், ஸோ நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டை பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட்டில் இருக்கவங்க பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க, இல்லை ஃபுல்லாக கூட கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல். இந்த சிடிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்தது தான், நம்ம கொடுத்ததுலேருந்து அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25% வந்து அப்சைடில் தான் போயிருந்துச்சு. ஸோ பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லை அப்படின்னா மொத்தமாக கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் இன்னும் வரலை, ப்ராஃபிட்டை புக் பண்ணலைன்னா தாராளமாக ப்ராஃபிட்டை இப்போ கூட புக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1637 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபால் இருக்கும், 1400 வரைக்கும் வரும். ஸோ இதுக்கு இடையில சப்போர்ட் வந்து இதுக்கு கிடையாது, ஃப்ரீ ஃபால் ஜோனாக நெக்ஸ்ட்டு வந்து கீழே விழுகும். இன்னும் ஒரு 10% வந்து டவுன் சைடில் 10லேருந்து 12% கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இன்னொரு விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ஸ்டாக் மட்டும் இருக்குது. ஸோ அதை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோவை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஆர்ஹெச்ஐஎம் அப்படின்ற இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால், கிட்டத்தட்ட 900 இப்போது 50% வந்து கரெக்ஷனில் இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், ஸோ நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை இன்னும் பிரேக் பண்ணலை, ஒன்று பிரேக் பண்ணணும். ஸோ செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையையும் இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையையும் பிரேக் பண்ணணும், ஆல் டைம் ஹையிலேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணணும். அதே சமயம் ஸோ இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு ஃபுல் வியூ தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீக்லியில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக நம்ம என்ட்ரி எப்போ ஆகலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு இது ப்ரீவியஸ் ஹையை கூட இன்னும் டச் பண்ணலை. ஸோ இந்த 533 கூட டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே சம்டைம்ஸ் நான் சொல்லியிருப்பேன், நம்ம சேனலில் பிரேக் அவுட் ஸ்டாக்கில் நம்ம சொல்லியிருப்போம், அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற சேனலும் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் வரும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ரீசனால் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெண்ட் லைன் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் நடக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த 433 வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணாலே இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனையும், அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ண மாதிரி தான். ஸோ இதை 533க்கு மேலே நமக்கு என்ட்ரி. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் நீங்கள் வாங்கி லாஸ் ஆகிருக்குது, நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை, எங்கே வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
நீங்கள் என்ன பண்ணலாம், காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வாங்கினது இவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது, இதை கட் பண்ணலாமா இல்லை பார்ஷியலாக கட் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு தெரியலைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய காமெண்ட் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.